ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரயில் பெட்டிகளை வகுப்பறைகளாக கொண்ட டோமோயி கனவு பள்ளி ஜப்பானில் கோபயாஷி என்னும் ஆசிரியரால் உருவாக்கப்பட்டது. 1945 இரண்டாம் உலகப் போரின் குண்டுவீச்சில் அப்பள்ளிக்கூடம் முழுவதும் சிதைந்து போனது. கனவுகள் நிரப்பி தான் கட்டி எழுப்பிய பள்ளிக்கூடம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை அழுக்கு வடிந்த கருப்பு உடையோடு அந்த ஆசிரியர் பார்த்து கொண்டே நின்றார். துயரத்தின் பெருங்கனல் மனதை பொசுக்கிய அந்த நெற்கதி சூழலிலும் அவர் தன் மகனான சிறுவனை பார்த்து, அடுத்து நாம் எப்படிப்பட்ட கனவு பள்ளியை உருவாக்கலாம் என்று கேட்டார். அக்கனவு என்பது எவ்வகையிலும் புறச்சூழலின் நெருக்கடியில் அழியக்கூடியது அல்ல. அதிலும் குழந்தைகளுக்கான ஒரு கல்வி வெளி என்பது சிறுக சிறுக நாம் சேகரித்து வைத்திருக்கிற கனவிலிருந்தும் அனுபவ உழைப்பிலிருந்தும் முளைத்தெழுவது. இந்தியாவிலும் இத்தகைய கனவு பள்ளிகள் இருந்திருக்கின்றன என்பதை அபய் பங் அவர்கள் எழுதிய என் மாயாஜால பள்ளி என்ற இப்புத்தகம் எளிமையுற எடுத்துரைக்கிறது. இயற்கையும் கலையும் வாழ்வோடு இணைகிற புதுமை கல்வியை வடிவமைக்கச் சொல்லிய காந்தி மற்றும் தாகூரின் வார்த்தைகளிலிருந்து உதித்தவை நைதாலிம் கனவு பள்ளிகள். மாற்றுக்கல்வி சார்ந்த உரையாடல்கள் எல்லா மட்டங்களிலும் நிகழ்கிற சமகால சூழலில் நம் தேசத்தில் ஏற்கனவே வழக்கத்தில் இருந்த சுய கல்வியின் ஆதார வேர்களை அறிமுகப்படுத்துகிறது இச்சிறு நூல். கனவு பள்ளியை சாத்தியப்படுத்த காத்திருக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமான வழிச்சித்திரம் இது. அபய் பங் அவர்கள் தன் அனுபவமாக எழுதிய இச்சிறு நூலை ராகுல் நகுலன் தமிழில் மொழிபெயர்க்க தன்னறம் நூல்வெளி வெளியிடுகிறது. இறைத்தன்மையும் செயற்தன்மையும் நிறைந்த ஒரு கல்விச்சாலை எங்கனம் செயல்பட்டிருக்கும் என்பதற்கான எழுத்து சாட்சியாக இருக்கிற இப்புத்தகம் கல்வி சார்ந்த விருப்பமுள்ள ஒவ்வொரு மனதுக்கும் கருத்தியல் நிறைவளிக்கும். ஒரு செயலை செய்வதன் வழியாக கற்றலை திட்டமிடுகையில் அது எத்தகைய அறிவுக்கருவை மாணவ சிந்தனைக்குள் நிகழ்த்தவல்லது என்பதற்கான குறு விளக்கமே இந்நூல். கலையும் தொழிற்கல்வியும் இணைந்த ஒரு கல்விக்கூடத்தை பற்றி ஒரு சிற்றறிமுகத்தை உண்டாக்கி நம் குழந்தைகளுக்காக நாம் எழுப்ப வேண்டிய கனவு பள்ளி எதுவென கண்டறியும் கலந்துரையாடலுக்கு துணை நிற்கும் இச்சிறிய கையேடு. இந்த நூலை வெளியிட்டுள்ள தன்னறம் நூல்வெளி பற்றி தெரிஞ்சுக்கலாம். தன் உள்ளார்ந்த இயல்பால் ஒரு மனம் தெரிவு செய்யும் செயலே தன்னறம். உயிரொன்றின் சுய விடுதலையை சுடர்படுத்தும் எச்சிறு படைப்பாயினும் அதை அச்சில் கொண்டு வந்து பொது வெளிப்படுத்தலே தன்னறம் நூல்வெளியின் அடிப்படை நோக்கம். காலந்தோய்ந்த அறமரபு துவங்கி காந்தி ஏந்திய அறவழி வரை சாட்சி மனிதர்களாகவும் அவர்தம் செயல்வழி பாதைகளாகவும் நீள்கிற இவ்வரலாற்றின் முடியாத மனசாட்சி பக்கங்களுக்குள் பொத்தி வைக்கப்படும் ஒரு மயிலிறகாக இதன் செயலமைவு அழகுற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.